வெல்கம் சுஜி. கொஞ்சம் வெளியே இருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ண முடியும். சாரி. ஓகே, அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. ஹாய் எவரிவன். சாரி ஃபர்ஸ்ட் டைம். Thanks Ammu for joining. Oh. Thank you sister. Welcome for joining. பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து எல்லாருமே வராங்க. Thank you தம்பி. அச்சுநாதன், உங்க கேமராவை ஒழுங்கா வைங்க, சீலிங் தான் தெரியுது. ஏதாவது ஒரு இடத்துல வைங்க நீங்க. கிருஷ்ணன், வெல்கம் ராமு. ஓகே, நம்ம ரொம்ப பஞ்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறவங்க வச்சு கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ என்னோட பேர் திலக், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கேன். தொடர்ந்து ஒரு 6 வருஷமா கவுன்சிலிங் ட்ரைனிங் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதுதான் என்னோட ஸ்மால் இன்ட்ரோ. இப்போ நமக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற ஒரு பிருத்திவி. ஸோ விஷுவல் டிசைனர். ஸோ நிறைய ஆர்ட் ரிலேட்டடா, டிசைன் ரிலேட்டடா மட்டும் இல்லாம, ப்ரொஃபஷனலே அது இருந்தாலும் அது ரிலேட்டடா மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்காகவும் பீப்புளோட வெல்ஃபேருக்காகவும் ஸ்பெஷலா யாரெல்லாம் வந்து எமோஷ்னலா ஒரு கனெக்ஷன் வேணும் எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணின்னு வராரு. ஸோ தேங்க்யூ பிருத்திவி ஃபார் தேட் ஒன். ஸோ நாங்க வந்து இன்ட்ரோ ஆனதே லெட் ஃபீல் தோலால தான், மென் ஷேரிங் சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட் ஆனோம். ஸோ இங்க வந்திருக்கிற எல்லாருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தான் என்னோட பேர் தெரியல எனக்கு கம்ப்ளீட்டா, ஏன்னா அது நேம் வேற நேம்ல வரதுனால. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறது. நம்ம இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம், இதை பத்தி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே, வெல்கம் சுபாஷ் அண்ட் வெல்கம் எக்ஸின்னு இருக்கிறது யாரு, உங்க பேர் என்ன? அண்ட் வெல்கம் முரளி. அப்புறம் பி அப்படின்னு இருக்கிறது, உங்க பேர் என்ன? ஜஸ்ட் கிவ் ஸ்மால் இன்ட்ரோ, உங்க பேர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் கேமரா ஆன் பண்ண முடியுமோ, கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஹாய் ஹாய், நான் என் பேர் முரளி. நான் சென்னை பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். டிஜிட்டல் மார்க்கெட்டர், 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதான் ஓகே. நான் ரோட்ல இருக்கேன், நீங்க பேசுங்க, நான் கேட்குறேன். Thank you for joining. Hi Murli, thank you for joining. Hi. ஸோ தொடர்ந்து பிருத்திவி
பேட்ரியார்கியை பத்தியோ மாஸ்குலினிட்டியை பத்தியோ அதிகமா அவங்க ஷேர் பண்ணிக்க போறாங்க. நம்ம எல்லாருமே கேட்கலாம், நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். Now the session hand over to Prithvi. So Prithvi, உங்களுக்கு பேட்ரியார்கியை பத்தி மாஸ்குலினிட்டியை பத்தி ஏன் பேசணும்னு தோணுச்சு? ஸோ ஆக்சுவலாக இல்லை, இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக எப்படி நினைக்கிறோம்னா பேட்ரியார்கி வந்து லைக் புது ஜென்ரேஷன் வர வர எல்லாரும் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாகுது அப்படின்னு அதை வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு ஜென்ரல் தாட். பட் ஆக்சுவலாக டேட்டா என்ன சொல்லுதுன்னா எல்லாருமே வந்து இப்போ இருக்க ஜென்சி எஸ்பெஷலி வந்து ஆனாதிக்கமாக சப்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இன்னும் இருக்கு. லைக் யங்கான அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரோல் லைக் வந்து ஆம்பளைங்க எந்த வேலை செய்யணும், பெண்கள்னா சமையல், அந்த மாதிரி இது வந்து இன்னுமே அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி வேல்யூஸ் இன்னுமே ஆண்கள் வேலை செய்யலாம், பெண்கள்னா வந்து சமையல் அறையில தான் இருக்கணும். அந்த ஆணாதிக்கம் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த சமுதாயத்துல இருந்துட்டே தான் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்குது. ஆமா, அது வந்து லைக் அதுவும் எஸ்பெஷலி யங்கா இருக்கவங்க அவங்கள இன்னும் கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்க வந்து ஸ்டில் அது வந்து ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு பவர் காமிக்கணும், லைக் டாமினன்ஸ் காமிக்கணுங்கிறத இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி முக்கியமா அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. லைக் அது ஒரு டிஸ்கஷன்ல வருது அப்படின்னா வந்து உடனே டிஃபென்சிவ் ஆயிடுறாங்க. லைக் வந்து எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இல்லை, சில பேர் இருக்கலாம், எல்லா ஆம்பளைங்களும் அந்த அந்த நாட் ஆல் மென்னுங்கிற இதே வந்து ரொம்ப ஒரு டேமேஜிங்கான ஒரு இதுதான். ஸோ இது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து கம்மியாக தான் இருக்கு. பீப்புள் வந்து நிறைய பேர் இதை பத்தி நம்மளை நாமே உட்காந்து யோசிக்கிறது. லைக் பேட்ரியார்கி எப்படி வந்து நம்ம அதனால எப்படி பயனடையணுங்கிறது நம்ம அதை பத்தி பேசுறது. ஆனா இது நம்ம நிறையவே பயனடையும் ஆண்கள். பொதுவாவே இவ்வளோ வருஷம் வந்தாலும், என்னதான் டிஜிட்டல் இவ்வளோ அப்கிரேட் ஆயிருந்தாலும், எல்லாரும் படிச்சிருந்தாலும் ஆணாதிக்கம் அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, ரொம்ப ஆணித்தரமா, அழுத்தமா இன்னமும் சமுதாயத்துல நடைமுறையில தான் இருக்கு. அதனால பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயம். அதை பத்தியும் நம்ம பேசுவோம். ஏன்னா பொதுவாக என்ன ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, ஆணாதிக்கம் வந்து பெண்கள் மீது தான் அதிகமா செலுத்தப்படுது, ஆண்கள் மீது கிடையாதுன்ற மாதிரி. ஆனா இந்த பவர் வந்து ஆண்கள் மீதும் வந்து பெரும் சுமையா வந்து சுமத்தப்படுது. அதை பத்தியும் நம்ம பேசலாம். செஷன் வந்தா சில விஷயம் கத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தர போறதில்ல. இருந்தாலும் இந்த ஷேரிங் வந்திருக்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயம் கத்துப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயினா அதான் லைக் எனக்கு தெரிஞ்சு பேட்ரியார்கி அதை கேட்டாவே லைக் சில டைம் எப்படி இருக்குன்னா நம்மளை பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க, ஸோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, பேட்ரியார்கிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற அந்த தாட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஸோ எப்படின்னா இது வந்து லைக் நமக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தாங்க. லைக் ஃபெமினிசம்ங்கிறது இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி அதுதான் மைண்டுக்கு வருதே தவிர அந்த ஒரு பவர் இம்பேலன்ஸுங்கிறது ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறது நிறைய பேர் கவனிக்கிறது ஆல்ரெடி. ஏன்னா ரொம்ப ஜென்ரேஷன்ஸ் அப்படி இருக்கிறதுனால நார்மல் தான் போல. ஸோ அப்படின்னு ஸோ எனக்கு இந்த ஒரு டிஃபென்சிவ்னஸ்லேருந்து நம்ம வந்து இந்த சிஸ்டம்ல இருப்போம், நம்ம இதனால பயனடையணுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு இல்லாம ஓகே நம்ம பயனடையறோம்னா நம்ம பயனடையணும், மற்றவங்க எப்படி லைக் விமன் நான் பைனரி எல்லாருமே எப்படி பயனடையலாம்ங்கிறதையும் நம்ம அட்லீஸ்ட் அந்த யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே. ஸோ அதுதான் கோல் இந்த செஷன்.
நம்ம பேச போறது ஒரு ஆண் பெண் மட்டும் கிடையாது. அது எந்த இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம், எல்ஜிபிடி கியூவா இருக்கலாம், எல்லாத்தாவும் தான் நம்ம பேச போறோம். இத பத்தி நம்ம ஷேர் பண்ணிட்டு போறோம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, நடுவுல பிரேக் ஆகுற மாதிரி. இப்போ ஃபைனல் இப்ப கேக்குது. சோ என்னோட வாய்ஸ் இருக்கு எல்லாருக்கும். ரிப்ளை ப்ளீஸ். என்னோட வாய்ஸ் நல்லா ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஆடிபிளா இருக்குது, எது ப்ராப்ளம் இல்ல. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். ஒரு ஆண் பெண் மட்டும் சார்ந்து இல்ல, எல்லாருமே இந்த சமுதாயத்துல தான் இருக்கும், எல்லாருமே இந்த உலகத்துல தான் இருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட் அடைகிறோம். ஆனா எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து பாதிப்புக்கும் உள்ளாகிறோம். அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசா இதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் இதை பத்தி யோசிச்சாலும் இதை போய் யார்கிட்ட நம்ம பேசுறது, இதை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, இதனால என்ன பயன் அப்படின்றலாம் இருக்கு. ஆனா பொதுவாவே எல்லாமே மனசு இருக்கிறத விட ஓகே, அத பத்தி நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே, ஏன்னா இந்த செஷனே வந்து ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஷேரிங் செஷன், பேட்ரியார்கி அண்ட் மாஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேட்ரியார்கினா நீங்க எப்படி பாக்குறீங்க பிருத்திவி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? பேட்ரியார்கி வந்து லைக் எல்லா விதமான பவரும் ஆண்களுக்கே இருக்கு. அதுதான் லைக் எல்லா விதம் மீன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல சமுதாயத்துல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பவர் வந்து பெண்ணுக்கு மோஸ்டா இருக்கிறது. அது வந்து பேட்ரியார்கி. இந்த இடத்துல நம்ம அதை தான் குறிப்பிடுறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அது வேரி ஆகலாம், ஆனா இந்த இடத்துல இதுதான் குறிப்பிடுறோம். ஸோ பேட்ரியார்கி அண்ட் மாஸ்குலினிட்டி. மாஸ்குலினிட்டியை பத்தி எது பத்தி பேச போறோம்? மாஸ்குலினிட்டினாவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இந்த எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்குது. அப்புறம் வந்து லைக் வந்து எல்லா இடத்துலயும் நான் தான் பெரிய ஆளு, இந்த ஒரு குரூப்ல இருக்கேன்னா இவங்க எல்லாத்துலயும் நான் தான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்கணும். அப்புறம் அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த இந்த ஒரு குரூப்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் இந்த ஆல்பா மேல் அப்படின்னு சிக்மா அப்படின்னு அதெல்லாமே இப்ப இருக்க மாஸ்குலினிட்டி அப்படிதான் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த ஜென் ஜீல பாத்தீங்கன்னா இத அவங்க உடனே இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்பானா நான் ஒரு ஆல்பா மேல் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு நினைக்கிறாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாது, அழுந்தா என்ன பொம்பளை மாதிரி அழுற. இதே பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. என்ன சிரிக்கிற, சத்தமா சிரிக்கிற, அட்டென்ஷன் சீக் பண்றியா, மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு சிரிக்கிறியா, பெண்களுக்கும் இருக்கு. ஆண்களுக்கு லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டம் வரும், எல்லாருக்குமே அழுக வரும். ஏன் அழுற, ஏன் சோகமாக்குற, நீ ரொம்ப வீக்கா, யாரோ இழப்பு, ஏதோ இறந்துட்டாங்க இல்ல சோகமாக்குறாங்க, அது எல்லாருக்கும் இயல்பானதுதான். ஒரு ஆணை வந்து ரொம்ப சோகமா இருந்தா ஏன் இப்படிக்கிற, நீ ரொம்ப வீக் ஆயிட்ட அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டே சொல்லும் போது, ஓ ஒரு ஆண் வந்து இப்படி இருக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதெல்லாம் இயல்புதான். அழுறது, சோகமா இருக்கிறது இயல்புதான். அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதும் ரொம்ப இயல்புதான். சோ நம்ம இந்த செஷன் பிளான் பண்ணதே நீங்க அந்த ஸ்டோரியில போட்டு பேட்ரியார்கி மாஸ்குலினிட்டியை பத்தி பேசுறதை வச்சுதான் நம்மளும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கே வந்தோம். சோ நீங்க ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த, ஸ்லைட் ஷேரு, அதெல்லாம் நீங்க தாராளமா இப்ப பேசலாம். எனக்கு தெரிஞ்சு லைக் நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாருக்கும் ஏதாவது தாட் வந்தா அவங்க லைக் இந்த ஹேண்ட் ரைஸ் எமோஜி பண்ணி அவங்களோட சொல்லலாம். நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பேசணும் தோணா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம், இல்ல மெசேஜ்ல போடலாம். இதுலயே குட். சோ நான் ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா, லைக் பேட்ரியார்கின்னு வந்துட்டாவே நம்மளோட ஆட்டோமேட்டிக் மோட் வந்து டிஃபென்சிவ் ஆயிடும். லைக் நான் பேட்ரியார்கி நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் டிஃப்ரெண்ட் வந்து
நல்ல ஆண் அப்படின்றத விட so அந்த டிஃபென்சிவ்னஸ்ல இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு போகணுங்கிறது தான் வந்து நான் இதை ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த என்னோட ஒரு பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி நான் பண்ணியிருந்தேன், அது இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் உட்காந்து எனக்கு தோணுது, இட்ஸ் நாட் லைக் இதுதான் சொசைட்டில இப்படிதான் இருக்குன்னு இல்லை, பட் எனக்கு இப்படி தோணுச்சு. ஸோ நான் அதை ஒரு குவிக்லி நான் ஒரு 5 minutes அதை நான் ஷேர் பண்ணிருந்தேன் உங்களுக்கு. ஸ்கிரீன் விசிபிள்னு நான் நினைக்கிறேன். விசிபிள் ஆகுது. ஸோ செகண்ட். ஸோ இதுதான் நான் ஸோ சிஸ் ஹெட்டிரோ மேன் அப்படின்னு என்னன்னா லைக் சிஸ்ங்கிறது பிறக்கும் போதே எந்த ஜெண்டர்ல இருக்கோமோ அதே ஜெண்டர் தான் நான் இப்பவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சிஸ். லைக் நான் இப்ப பிறக்கிறப்ப நான் ஆண் லைக் டாக்டர் எல்லாம் சொன்னாங்கன்னா நான் இப்பயும் ஆணா இருக்கேன் அப்படின்னா அந்த சிஸ் மேன் சிஸ் விமன் அந்த மாதிரிங்கிறது தான் இந்த சிஸ். ஸோ ஹெட்ரோசெக்சுவல்ங்கிறது தெரிஞ்சுக்கணும், லைக் ஆணுக்கு வந்து பெண் மேல அட்ராக்ஷன் வரும், ஹோமோனா ஆணுக்கு ஆண். என்னோட நான் வந்து ஒரு சிஸ் ஹெட்ரோமேன், அதாவது நான் ஆணா பிறந்தேன், இப்போவும் எனக்கு பெண்கள் மேல ஒரு அட்ராக்ஷன். ஸோ நான் வந்து பேட்ரியார்க்கை எப்படி பார்க்கறேன் லைக் இது பண்றேன். ஸோ மெயினா வந்து இது வந்து லைக் பேட்ரியார்க்கிங்கிறது சிஸ்டம், சிஸ்டமும் இண்டிவிஜுவலி எப்பயும் எடுத்து தனித்தனியா பார்க்கணும். எனக்கு எப்பயுமே லைக் சிஸ்டம்னு பேட்ரியார்க்கி பத்தி பேசுறாங்க அப்படின்னா வந்து ஓகே, ஸோ மென் நமக்குள்ள certain problems அப்படின்னு பார்க்காம இட்ஸ் லைக் a சிஸ்டம் தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்ணுவோம். ஸோ அந்த சிஸ்டம்ல வந்து நம்ம டார்கெட் பண்றோம்ங்கிறது சிஸ்டம்ங்கிறது அது இட்ஸ் நாட் லைக் ஒரு நம்மள பிரிச்செல்லாம் இல்லை, ஆக்சுவலா இது இட்ஸ் பார்ட் ஆஃப் அஸ். பட் இண்டிவிஜுவல்ஸா நம்ம ஈச் ஆஃப் அஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் தாட். ஸோ அந்த தாட் எல்லாருமே வந்து கொஞ்சம் கரெக்டா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா லைக் அந்த சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ அப்படிதான் வந்து நான் யோசிச்சேன். ஸோ இது வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சது லைக் வந்து பேட்ரியார்க்கினால எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வந்துருக்கு, ஆனால் நான் அதை ரொம்ப நாளா கவனிக்காம இருந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது எனக்கெல்லாம் நான் தெரிஞ்சது. லைக் நான் இப்போ ஒரு கேப்ல போறேன் அப்படின்னா நான் யார்கிட்டையும் வந்து லைவ் லொகேஷன் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து நான் எப்பயும் பண்ணதில்லை. ஆனா வந்து லைக் என்னோட கலீக்ஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஃபீமேல் கலீக்ஸ் அதை பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம மெயினா நான் என்ன பார்த்துருக்கேன்னா லைக் ஒரு பொண்ணுங்கள்ட்ட வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்றப்ப நான் ஓகே அவ்வளவுதான், நான் அது ஃப்ரெண்ட்லியா பழகுறேன், அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. இதே வந்து பொண்ணுங்க பசங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து ஓகே ரொமான்டிக்கான ஒரு ஃப்ரெண்ட்லினஸா இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த அந்த சைடு வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பெண்கள் அதிகமா யோசிப்பாங்கன்றது நான் கவனிச்சிருக்கேன். நம்ம அந்த இன்டென்ஷன் கொடுத்துடக்கூடாது, நான் வந்து லைக் அவன் மேல ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பெண்கள் நம்மளும் அவனும் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ஒரு பவுண்டரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அது இருக்கு. ஆனா அது எனக்கு இருந்தது. ஓகே. அதுவும் இல்லாம ஆப்வியஸா அந்த ட்ரெஸ் வந்து எப்படி போடணும்ன்றது, அந்த கமெண்ட்ஸ் ஏதாவது தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரும், அதை வந்து வராம இருக்கணும்னு அதுக்கு ஏத்த மாதிரி சில பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது நான் பண்ணது. அதே சமயத்துல இப்போ ஒருத்த வந்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அந்த பையன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கறத பத்தி அந்த பொண்ணு யோசிப்பாங்க. இவன் அக்ரெசிவ் ஆயிடுவானா, இல்ல இவன் காம், இல்ல நம்ம சொல்றதுனால ரொம்ப டென்ஷன் ஆவானா, இல்ல கூலா எடுத்துப்பானா,
அதை பொறுத்தே வந்து சில டைம் அதனாலே உண்மையாவே பிடிக்கலனாலும் அதை சொல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு எந்த ஆளுக்கும் இந்த பிரச்சனை வந்தது இல்லை. லைக் பொண்ணுங்களுக்கு தான் வந்து இதை யோசிக்க. ஏன்னா ஆண்கள் வந்து அக்ரெசிவ் ஆகிறாங்கன்னா வி கான்ட் ப்ரெடிக்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு இது இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இந்த மேரேஜ்னு வர்றப்ப எனக்கு தெரிஞ்சு பசங்க ரொம்ப ஃப்ரீயா சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீடம் பொண்ணுங்களுக்கு இல்ல. அவங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் யோசிக்க வேண்டியது இருக்கு. லைக் வீட்ல என்ன நினைப்பாங்க, ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட நான் இதை வந்து வீடை மட்டும் வீடு ரிலேட்டிவ் என்ன நினைப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன நினைப்பாங்க, இவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து நான் பெருசா யோசிச்சது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணை நான் வந்து அவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுப்பேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நான் நினைச்சிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கான ஒரு ப்ரிவிலேஜ்ன்றதை நான் தெரியாம இருந்தேன். இவ்வளோ வந்து எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு. இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து பெண்களுக்கு இல்லைன்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் பண்றப்ப எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப ஸோ இது வந்து லைக் சிஸ்டம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதை தான் கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணி வச்சிருக்கேன். லைக் நம்ம மென் வந்து சிஸ்டம் உள்ள இருக்கிற நம்ம அதை கொஸ்டின் பண்ணாம இருந்ததுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அந்த இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட் தான் அப்படின்னு அதே மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ பேட்ரியார்கினால எனக்கு வந்து நிறைய அது ஒரு 50% ஆஃப் பாப்புலேஷன் இல்லைன்றப்ப நான் அதை வந்து கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கணும். அதுதான் என்னோட இது. நான் பெனிஃபிட் அடையிறேன், இன்னொரு அதர் பீப்புள் ஹூ ஆர் நாட் கெட்டிங் பெனிஃபிட். ஸோ அப்படி இருந்தாதான் லைக் மாறுன்ற ஒரு இது இருக்கு. ஸோ இதனால நான் என்ன லைக் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, லைக் இப்பவுமே எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்ப நான் ட்ரிகர் ஆகும். லைக் எனக்கு கோவம் வரும். ஸ்டில் வந்து அது வந்து நடந்துட்டு இருக்கு. லைக் யாராவது எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, இல்ல உடனே வந்து யாராவது எனக்கு நோ சொல்றாங்கன்றப்ப எனக்கு ஆக்சுவலா அது கஷ்டமா இருக்கும். ஆனா நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தான். அதுவும் இல்லாம லைக் நம்ம பேசுறப்பே லைக் ஜெனரல் கான்வர்சேஷன்ல சில விதமான ஜோக்ஸ் அது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி ஒரு சில ஜோக்ஸ் இருக்கும், இல்ல அவங்கள அதிகமா கேலி பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் சிலது நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் வந்து லைக் வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு லைக் கொஸ்டின் பண்றது. அப்புறம் நிறைஞ்ச அந்த கூட்டத்துல வந்து பெண்கள் ஏதாவது மோசமா பேசியோ இல்ல ஒரு மாதிரி கமெண்ட் பண்ற ஒரு சர்க்கிள் இருக்கு. ஆமா, அப்படி இருக்கப்ப அது கமெண்ட் பண்றப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுதான் என்ன கஷ்டமான விஷயம். லைக் யாரும் வந்து கேள்வி கேட்காம ஓகே எல்லாரும் சிரிப்போம் அப்படின்னு. ஸோ அந்த இது இருக்கு. அதுவும் இல்லாம முக்கியமா வந்து லைக் டெசிஷன் மேக்கிங்கிறப்ப யாரு வந்து முக்கியமா வந்து ஒப்பீனியன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப மோஸ்டா மென். ஸோ அந்த இதுல வந்து we can ask more people லைக் அதாவது லைக் விமன் வந்து அவங்களும் டெசிஷன் மேக்கிங்ல இருக்காங்களா, ஒரு ஸ்மால் இதா இருக்கட்டும், சின்ன டெசிஷனாலும் அவங்களோட அப்படிங்கிறது. ஸோ அதை நான் வந்து பண்ணுங்கிற எனக்கு விருப்பம். ஸோ லைக் பேட்ரியார்கி மாஸ்குலைனிட்டி அதோட டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ மாஸ்குலைனிட்டி நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு டெஃபினேஷன் இருக்குது. லைக் அதை வந்து அந்த டெஃபினேஷன் வந்து மாற்றி வேற மாதிரி அதை
ஓ அதான் என்னோட ரிஃப்ளெக்ஷன். நான் அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப பொதுவாவே வந்து ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆல் மென் ஆர் சேம். இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளையும் ஒரு நுட்பமான விஷயங்களையும் எல்லாருமே கவனிக்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி செஷனோட ஒரு ஷேரிங்கா இருக்கு. ஓகே, am I கரெக்ட்? ஓகே, இதுல பார்ட்டிசிபெண்டா இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு வேற ஏதாவது வியூஸ் இருக்கு, நான் ஒரு மேலா இருக்கிறதுனால நான் இது பெனிஃபிட் ஆயிருக்கேன், இல்ல இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்றத நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் அண்ட் கம்பல்ஷன். உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி பேசணும், இதை பத்தி ஃபர்தரா என்னோட வியூஸை ஷேர் பண்ணணும், இல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சொல்லலாம். கொஞ்சம் இடையில இன்டரப்ஷன் ஆனதால 2 கால் வந்ததால சரியா கவனிக்க முடியல. அதே போல ஆண்கள் சமுதாயம் பற்றியும் பெண்கள் சமுதாயம் அவனுடைய விஷயங்கள் பத்தியும் சொல்லியிருக்கிறத நான் கவனிச்சேன். இன்றைய காலகட்டத்துல எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை பத்தியும் பேச வேண்டிய தேவை இருக்கிறதா உணர்றோம். இப்ப ஆண்கள்ல வந்து அதுலயே வந்து நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனா இருக்கேன், இருந்தாலும் அந்த விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்கள் ஏற்கூடிய கம்யூனிட்டி பேஸ்ட்ல பார்த்தோம்னா வந்து உயர்மட்டத்துல இருக்கவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கட்டும், அடிமட்டத்துல இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அதே போல பெண்கள் இதை பார்த்தோம்னா இதை விட இன்னும் மோசம். என்னதான் உயர் சமூகத்துல இருந்தாலும் பெண்கள் அவங்களுக்குன்னு கட்டுப்பாடுகள் என்பது இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள உயர் சமூகத்துல இருக்கவங்க மட்டும் இல்லாம கீழே இருக்கவங்க அடிமட்ட கூட்டாளர்களுடைய மனைவியோ அவங்க குடும்பமோ வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து பெண்களை ட்ரீட் பண்றது, அடிக்கிறது. அதே போல இன்னைக்கு சமூகத்துல குடிபோதையில வந்து பெண்களை தாக்குவது, இரவுல போகும்போது வந்து தவறா நடக்கிறது முயற்சி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். இதுக்கான முற்போக்கு அமைப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ந்த கண்டனங்களையும் அதுக்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வர சொல்லி நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பெண்கள் ப்ரெஸ்டீஜஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கிராமப்புறங்கள்ல ஒரு காலத்துல சுடிதார் அந்த மாதிரி இருந்தது. இப்ப பேண்ட் சட்டை அந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகிக்கிறத நான் உணர்றேன். இருந்தாலும் அதையே வந்து கிண்டலும் கேலியுமாக கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அடுத்த கட்ட செஷன்ஸ்ல இன்னும் நிறைய பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. அடுத்த கட்ட செஷன்ஸ்ல இந்த எல்ஜிபிடிக்கு சம்பந்தமாக, ஆண் பெண் சமத்துவம் சம்பந்தமாக பேசினா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். செஷன் நல்லா இருந்தது. அந்த பிடிஎஃப் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னொரு டைம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, லைக் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூவா இருக்கட்டும், இல்ல லைக் அந்த மேல் சமூகம் கீழ் சமூகம் அப்படிங்கிற அந்த அது வந்து லைக் அப்படி போய் அது ஒரு செப்பரேட்டான ஒரு டாபிக். அங்க வந்து இந்த ஆணாதிக்கம் வந்து நிறைய விதத்துல லைக் அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது அப்படின்னு போனா அது லைக் அது ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். நான் அதுவுமே லைக் இதை நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டே போட்டிருப்பேன். லைக் பேட்ரியார்கி, ரிலீஜியன், காஸ்ட், அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஹோல் நியூ செப்பரேட் பத்தி பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி லைக் ஸோ நீங்க சொன்ன கரெக்ட் தான். ஆக்சுவலா அதை பத்தி பேசுறதுக்கு need to talk more about அது பத்தி செஷன் பிளான் பண்ணலாம். ஓகே ஓகே நன்றி. பேசணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா பேசலாம். few minutes தான் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஹலோ எவ்ரிவன். ஆடிபிள் ஆச்சுல? ஓகே. ஸோ நான் ஒரு சில விஷயத்த ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா
லைக் இப்போ நம்ம பேட்ரியார்கியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பட் இதுல என்ன நான் பாக்குறேன்னா லைக் இப்போ மேஸ்குலினிட்டி பத்தி பேசும்போது இப்போ ஆண்கள் வந்து ஒரு பெண்மைக்கான ஒரு உணர்வுகளோ உணர்ச்சிகளோ அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற போது, ஐ மீன் ஃபெமினன் எனர்ஜி இருக்குன்ற போது அதை வெளிப்படுத்தினா அதை வந்து ரொம்ப தாழ்வாதான் இந்த சமுதாயம் பார்க்குது. அதுவே ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த மேஸ்குலின் எனர்ஜி ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னா அதை பெருமையா தான் பாக்குறோம், பேசுறோம். ஆனா அது ஆணுக்குன்னு வரும்போது அப்படி எடுத்துக்க மாட்டேன்றோம். ஸோ அது எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்கும். என்னடா இது, ஒரு கேர்ளுக்கு ஒரு பையன் மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது அவ்வளோ இதாக பெருமையா பேசுறவங்க, ஒரு ஃபெமினன் எனர்ஜி ஒரு ஆண்கிட்ட இருக்கிறத மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருக்கு இப்ப வரைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திலக் ஆட் பண்ண மாதிரி தான், ஆணுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கணும், பெண்ணுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கணும்ன்ற மாதிரி தான் சமுதாயம் பாக்குது. திலக் ஆட் பண்ண மாதிரி தான் லைக் என்ன சொல்லணும்னா, ஆண் வந்து அழுகக்கூடாது மெயினா சொல்லுது சொசைட்டி. அதே மாதிரி தைரியமா இருக்கணும், எந்த இது வந்தாலுமே நீ பயப்படக்கூடாது, பயம்ன்றதே உனக்கு இருக்க கூடாது. ஆனா பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஆனா பெண்ணா நீ பயப்படலாம், யூ கேன் பி சென்சிட்டிவ். அதே மாதிரி நீ சிரிக்க கூடாதுன்னு, பெண்களை பார்த்தா நீ பாய்ஸ் நல்லா சத்தம் போட்டு சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்குது சமுதாயம். அதுவே எதுக்கு அவ்வளவு சத்தமா சிரிக்கிற, கொஞ்சம் மெதுவா சிரி, மெதுவா பேசு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றேன். இப்ப சொல்ற போது லைக் என்னன்னா, பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லும். அதே மாதிரி பாய்ஸ் எடுத்துக்கிட்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வாட் எவர் இட் வுட் பி, நீ ஆணா இருக்க வேலைக்கு போயே ஆகணும். ஆனா பெண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த நெருக்கடி இருக்கிறது இல்லை. டு பி ஆனஸ்ட், என்னவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னா, இப்போ நான் ஒரு 2.5 months பிரேக்ல தான் இருக்கேன், ஒர்க் போல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டு சைடும் சரி, ரிலேட்டிவ் சைடும் சரி, ஏன் வேலைக்கு போல அப்படின்ற கேள்வி வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சுச்சுவேஷன்ல எங்க அண்ணன் இருந்த போது வந்த அளவுக்கு கொஸ்டின் வருதா அப்படின்னு கேட்டா உண்மையா கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா அவனுக்கு 15 கேள்வி வந்திருக்கும். சோ என்ன சொல்றேன்னா, ஆண்களா இருக்கிறதுனால நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆணை ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா வாழவே விட மாட்டேன்றோமோன்னு எனக்கு தோணுது. So this is what I to say. நன்றி. என்ன பேசும் சமுதாயம், என்ன பேசும் அப்படிலாம் பேசுறது. தேங்க்யூ ஷேரிங் அமௌண்ட். இப்போ முரளி இந்த மேஸ்குலினிட்டி, இந்த ஆம்பளை பொறுப்பு, சொந்தக்காரங்களோட கடனை தலையில கட்டுறது, இந்த மாதிரி நடக்குது. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இதனால. எவ்வளவு சம்பாரிச்சாலும் கேட்டா ஒரே வார்த்தை குடும்பத்துக்கோசனம் சொல்லுவாங்க. என்னால முடியல. எந்த அளவுக்குன்னா, இப்போ ஒரு வேலை எனக்கு வேணாண்டான வேலைன்னு சொன்னா கூட ஐயோ கடன் இருக்கே அப்படி, அது ஒரு பூச்சியோட கேவலமா பார்ப்பாங்க, காசு மட்டும் இல்லைன்னா. இன்னும் கூட ஆழமா சொல்ல போனா, ஒரு பையன் அப்பதான் படிச்சிருப்பான், ஸ்கூலோ காலேஜோ படிச்சு முடிச்சிருப்பான். சும்மா ஒரு பேசிக்கா சொல்றேனே, அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலைக்கு போறான்னா ஒரு 10,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஆனா அவனுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை, மாசம் ஒரு 30,000 50,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஐயா அதை கட்டலாம் கூட வச்சுக்கோங்க ஐயா. ஆனா அவங்க சொல்றது என்ன தெரியுங்களா, ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு காசா, அது நம்மள ரொம்ப 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 அது டீக்ரேட் பண்ணும். அது ஒத்துக்க முடியாது என்னால. இது ஒரு காசா, எதனா சொன்னாக்கா எதிர்த்து பேசுறியா, எங்களை விரோதமா நினைக்கிற, ஒரு பினான்சியல் டிசிஷனும் ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுல எது ப்ராப்ளமேட்டிக் விஷயமோ, அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப வஸ்டா போய் முடியுதுன்னா அந்த முடிவை கரெக்டா எடுப்பாங்க.
பாருங்க. இப்போ ரொம்ப பெரிய விஷயம். அப்ப காசு இல்லன்றத விட நான் வந்து கடனை ஏத்துக்கவும் தயாரா இருக்கோம். ஆனா நம்ம சம்பாரிச்சு எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் ஒரு விஷயமா? ம். அப்படின்னு இல்ல நம்மளுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அந்த காசு வந்துச்சுன்றது. ஆனா ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், இவ்வளவுதான் காசா. So, எங்கதான் முடியல. முடியல. இத பேசலாம். இத பத்தி நீங்களும் இந்த பெயின்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இது பெரும்பான்மையா எல்லாருக்கும் இருக்கா? நமக்கு மட்டும் இருக்கா? அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். இன்னொரு பாயிண்ட்டும் ப்ரோ, ம். இப்போ நம்ம சம்பாரிச்சாச்சு கொடுத்தாச்சு, இவங்க நம்ம எதனா பேசுனாக்க பழி போடுறாங்க, நீ வந்து விரோதமா நினைக்கிற, அமைதி ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா நான் பேசவே இல்லை விடுங்க அப்படின்னு வச்சுட்டோங்களேன், ஐயோ பயமா இருக்குது எதாவது பேசிடுவானோன்னு பயமா இருக்குதுன்னு சொல்லி நம்மள இன்னமும் கொலகாரம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இதை பாத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் முட்டி மோதி போராடி நான் என் போகடா எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை வர சம்பளத்தை கடன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 6 மாசத்துல அடைச்சிருவல. எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு இது பண்ணாலும் அது கரெக்டா எப்படி சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல. நீ அதாவது எப்படின்னா நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது காசு மட்டும் எப்படி வாங்குற, சின்ன பையன்கிட்ட ஏன் வாங்குற? இருக்கு. இது ஏன்னா ஷேர் நிறைய பண்ணது பேர் ரொம்ப நன்றி bro. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரிலேட்டிவ் அவங்க தன்னை நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நிறைய ஃபேமிலியில இது நடக்கும். எப்படி அப்படின்னா பையன் வந்து ஒரு சொசைட்டிலே பெரிய ஆளாவே வந்திருப்பான். அவன் தான் லீடரா இருப்பான், கம்பெனி எல்லாம் நடத்துவான். வீட்டுக்கு வந்தா நீ சின்ன பையன் கம்முனரு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. அவனுக்கு அது ஏத்துக்கவே முடியாது. என்னையா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. இது ஆண்களுக்கும் நடக்குது, பெண்களுக்கு அதிகமாவே நடக்குது. இருந்தாலும் நான் செஞ்சாலுமே நீ சின்ன பையன், இது உனக்கு தெரியாது, இது புரிஞ்சுக்க தெரியாது, நீ அவங்களோட வாய்ஸே அங்க வந்து கம்மி பண்ண பாப்பாங்க. இது மாதிரி இன்னொரு விஷயமும் இது எனக்கு தோணுது, நிறைய பேரும் ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம். இப்ப எனக்கு வந்து மேரேஜ் வந்து டிலே பண்றாங்க. ஏன்னா இவன் போயிட்டா யாரு பாக்குறது, வரவ கேளிக்க, இது ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு பிரச்சனை. அதான் முரளி இருக்கான, அவன் தலையில கட்டிடும், கட்டு அவன் தலையில. ஓப்பனாங்க என் முகத்தை பார்த்து சொல்றாங்க, இதுக்காடா நான் புறப்படுத்தேன், இதுக்காடா நான் பெத்தீங்க என்ன படிக்க வச்சீங்க. சரி, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. அது தொடர்ந்து போராடிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் தான் இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, முரளி ப்ரோ. வேற யாராவது do you have any other thought? ஸ்ட்ரகிள்ஸ் முக்கியமா ஆனா இருக்கிறதுனால இந்த மாதிரி. ஸோ உங்க லைஃப்ல எது மாதிரியான ப்ராப்ளம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, எதை பத்தி பேசலாம், இல்ல ஷேர் பண்ணிக்கலாம், அது மாதிரி விஷயங்களை. இன்னும் ஒரு 10 to 15 minutes சொல்லலாம். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நான் அந்த பேட்ரியாக்கி மஸ்குலினிட்டின்னு டைட்டில் பார்த்தனோன்னே நான் என்ன நினைச்சேன்னா, சரி நான் பசங்க படுற கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உள்ள ஏதோ ஒரு கிளாஸ் நடத்துற போல அப்படின்னு நினைச்சேன். உள்ள வந்து பார்த்தா வந்து இப்படி இருக்கிறதே கஷ்டம். பேட்ரியாக்கி மஸ்குலினிட்டின்ற டைட்டில் வச்சுட்டு நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறனால ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி தலைவர் கிளாஸ் எடுத்துட்டாரு. இருக்கு நியாயமா பார்த்தா வந்து நம்ம தான் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு 25 வயசு வரைக்கும் நமக்கு சமுதாயத்தோட பெருசா ஒரு இன்டராக்ஷன் கிடையாது. இப்ப நம்ம வந்து சொசைட்டியோட ரன் ஆகிட்டு இருக்கோம். தெரியும்ல, இப்பதான் கல்யாணம்லாம் ஆச்சு, ஒரு 10 மாசம் ஆக போகுது. பாத்தீங்கன்னா நம்மள வச்சு எல்லாரும் செய்யறாங்கடா, செய்யறாங்க. வந்து நம்மள வந்து அடின்னு அடிக்கிறாங்க. இந்த தலைவர் சொன்னாப்ல இப்ப இந்த முரளி, அந்த மாதிரி போட்டு நம்மள இவ்வளவு பாரத்தை நம்ம சுமக்க வேண்டியதா இருக்கு. ஆனா சமுதாயம் நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு?
எதுவுமே ஐயா கிடையாது. நான் பாரத ஆனா வந்து குடும்ப பாரத்தை இப்ப கூட உள்ள ஐயா ஒரு நிமிஷம், நான் குடும்ப பாரத்தை கூட ஏன் பாக்குறேன் ஐயா. இருப்பா, தங்கச்சி இருங்க, நான் உயிர் போகுது. சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டு செய்யறோம். ஆனா இப்ப நமக்கு ஒரு என்ன சொல்றது, நம்முடைய மென்டல் ஹெல்த்தை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டமா, இப்ப கல்யாணம் ஆயிட்டு சொன்னேன்ல, இப்ப வந்து என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை, என்னோட ஒட்டுமொத்த சொந்தக்காரன் என் குடும்பத்துல எல்லாருமே வந்து அவங்க பத்தி கவலைப்படுறாங்க. அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, எதனால நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோன்றதே வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே இப்படியே தான் இருக்கு. அதாவது நம்மள தொடர்ச்சியா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இங்க இப்ப எந்த நியூஸ்ல ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் வந்துச்சுன்னா நம்மளே சேர்த்து இது பண்றது ரொம்ப வச்சு செய்யறாங்க. ஆனா இப்ப மீண்டும் வந்து இங்க வந்து இப்ப வந்து சரி நம்மளோட ஏதாச்சும் நம்மளுடைய மன கஷ்டத்தை கிளியர் பண்ணவே இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த வார்த்தையை தப்புன்ற மாதிரி நீங்க சொல்றது இன்னும் பாரமா இருக்கு. சமுதாயம் வந்து ரொம்ப முன்னேறி வந்துருச்சு. இருங்க தலைவா, இப்ப நம்ம சமுதாயம் ரொம்ப முன்னேறி வந்துருச்சு. இப்ப பொண்ணுங்களை பாத்துக்க பொண்ணுங்களுக்கு தெரியும், பசங்களை பாத்துக்கதான் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு 25 வயசுல உள்ள மெச்சூரிட்டி நமக்கு 35 வயசுலதான் வருது. அவங்க வந்து வேணா சமுதாயம் வந்து பெண்களால் ஆனது, ஆண்களால் ஆனது கிடையாது. வேணா நம்ம ஒரு பொண்ணுகிட்ட இருந்தா பிறந்து வர்றோம், பொண்ணுதான் நம்மளை வளர்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதோ நம்மளுக்கு அதான் நமக்கும் தெரியும். நம்ம ஒரு என்ன சொல்றது, இப்ப என் வயசுல எனக்கு இப்ப 29 வயசு ஆகுது. 29 வயசுல நீங்க ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கைய பத்தி அவ்வளவு பேசுவாங்க, அவ்வளவு தெரியும் அவங்களுக்கு. நமக்கு அரிசி என்ன விலைன்னு கூட தெரியாது, ஆனா நம்ம தான் வாங்கி கொடுப்போம். ஆனா நமக்கு அது தெரியாது, நமக்கு அந்த அளவு பக்குவமே கிடையாது சொல்ல போனா. ஆனா நம்மளை போட்டு அவ்வளவு செய்யறாங்க நம்மளுக்கு. அதாவது மன பாரத்தை அதிகரிக்கிறாங்க. 30 வயசுக்கு மேல சொசைட்டி வந்து நம்ம துண்டிச்சு போயிடும், துண்டிச்சு நம்ம வெளியே வந்துடுறோம். இது இன்னுமே நமக்கு தான் ஒரு ப்ராப்பரான, நமக்கு தான் வந்து நம்ம ஆணாதிக்க சமுதாயம் சொல்லாதடா கொஞ்சம் இருந்தா நீ எங்கடா ஆதிக்கம்லாம் பண்ண விடுறாங்க. நமக்கு தான் வந்து ப்ராப்பரான தெரப்பி செஷன் தேவைப்படுது. கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் டிவோஷனலா இருந்தா அப்பப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இப்ப நான் வந்து இப்ப நான் ஃபாரின்ல இருக்கேன், குவைத்துல இருக்கேன். இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்ற, நம்ம இந்தியா மாதிரி கிடையாதுங்க, ஃப்ரீடம்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீடம் வந்து போய் ஜாகிங் போலாம், அது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீனஸா இருக்கு. மற்றபடி ஒரு ஆண் வந்து ஒரு 27, 28 வந்துட்டான் அல்லது கல்யாணம்லாம் பண்ணிட்டானா அவன் வந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவன் பாரத்தை வந்து பினான்சியலையும் சரி குடும்பத்தோடைய ஸ்ட்ரெஸ் நம்ம தலையில கட்டிடுவாங்க. அதையும் சுமந்துக்கணும். நம்ம யாரையும் கத்தி பேசிட முடியாது, கத்தி பேசினா பெரிய வில்லன்னு சுத்தரிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சாகுற வர நம்ம வந்து பாரத்தையும் வில்லன்ற அந்த முகத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஏதாவது என்ன சொல்றது, ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஏதாவது விடலாம். மிக்க நன்றி. வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா எங்களுக்கு நல்லாவே புரியுது. நான் இந்த செஷனோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆணாதிக்கம்ன்ற சமுதாயம், நாட் ஆண்களா இருக்கிறதுனால இப்படி நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லலாம். இந்த ஒரு சிஸ்டம் பில்டா இருக்கு இல்லையா, ஆண்னா இப்படி இருக்கணும், ஆண் எல்லா வாரமும் வந்து சுமந்துக்கணும்ன்றது உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை அப்படி நம்ப வச்சிருக்காங்கன்றதுதான் அந்த ஆணாதிக்கம். நான் வந்து ஆணா இருக்கிறதுனாலதான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். முருகையா இருக்கட்டும், அச்சுத்தனா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம நீங்க சொன்ன பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனை. பட் அதோட ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா சுத்தி இருக்கவங்க சொன்னதுனால. இது நான் ஆணா இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இது பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு எல்லா ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணணும்னா ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும். அதுதான் வந்து இந்த செஷனோட நோக்கம். வலி வந்து உண்மையான வலி, அதை வந்து நீங்க இப்படி பாருங்கன்றதுதான். இன்னும் ரொம்ப இன்னும் தெளிவா சொல்ல போனா, இங்க நாங்க இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லல, பாதிக்கப்படுறோம், எல்லாருமே பாதிப்புக்கு உள்ளாகிறோம். இப்போ நம்ம எல்லா பத்தியும் பாக்குறோம். சிலர் ஒரு பக்கத்துல இருக்கிறத அனுபவப்பட்டிருக்கலாம்,
அப்ப அதுதான் உண்மை, நான் ஏத்துக்க கூடாதுல்ல. இன்னொரு பக்கத்துல வேறு விதமான பிரச்சனையும் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்ல வரேன். முரளி ஓகே, எதுவும் முரளி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவரு சொல்லலாம். எஸ் எஸ் என்னன்னா, இப்போ இந்த ஃபேமிலி பாரம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ் நான் எடுத்துக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. அது முழுசாவும் தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது, சரிங்களா? ஆனா ஃபேமிலியோட இந்த தலைமையில இருக்கிறவங்க, அதாவது அம்மாவோ அப்பாவோ, அவங்க விருப்பப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பி, இப்ப எங்க அம்மாவோட தம்பி, அந்த மாதிரிலாம். இவங்க இவங்க கடனோ இவங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்கினா அதை ஈடு கொடுக்கறதுக்கு நம்மளதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நடக்குது. ஆமா, இது வந்து ஆக்சுவலா லைக் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஃபேமிலில இருக்கிற ஆண்கான ஒரு பிரச்சனை அந்த மாதிரி. அதான் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ப்ரோ. நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எஸ் ஹி கேப்பபிள், நீங்க சம்பாதிக்க முடியும், ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னா இன்னும் தலையில வைக்கிறது வெயிட்ட, இன்னும் வை, இன்னும் இது சொல்லிட்டியா, இன்னும் ஒரு தூக்கலாம் அப்படி. என் வீட்டுல இன்னொருத்தர் இருக்கான் கிருஷ்ணா, அவன் பேரு. அவனால அவன் துணியை கூட மடிச்சு வைக்க முடியாது, ஆனா அவனை ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ வீட்லயே இருந்தாலும் ஒரு மாதிரி நடக்கும். ஓகே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளா யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசலாம். சக்தி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அச்சுதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இப்பதான் வந்து டாபிக்கே நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரப்ஷன் ஆனது. எனக்கு இந்த மாதிரி நிலைமையில் நான் ஆக்சுவலா 90s கிட்ட பொண்ணு தேடும் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா நிறைய ரிஜெக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க இந்த காலத்துல, அதனால குடும்பமாகட்டும். அதே போல வந்து எனக்கு வந்து ஒரு 13,000 தான், அது 10,000 தான் வரும். அப்படி இருக்கும்போது வீட்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்ன மாதிரி பசங்க எல்லாம் பாரு, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ வந்து எதுவுமே இப்ப செய்யல அப்படின்ற டாக்ஸ் வரும்போது எனக்கும் நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தது, சைக்காட்டியா பிரச்சனை வந்தது. அதே போல வந்து டிபி வந்தது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மீண்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப காலங்கள் எடுத்தது, 4 வருஷம் 5 வருஷம். இப்ப நல்லா இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நான் லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கணும்ன்றது டாக்டர் அட்வைசரியா இருந்தாலும், டெல்லியில இருக்கவங்க எல்லாம் வந்து என்னன்னு தெரியுமா நினைக்கிறாங்க, வந்து நான் நல்லா இருக்கான், வேலைக்கு போறான், நான் வந்து ஏன் பத்திரம் சரியா சம்பாதிக்கிறதுல அப்படின்றதுதான். நான் டெய்லி ரொட்டீன் லைஃப்லயே பாதிக்கப்படுறேன். நைட்ல டேப்லெட் போட்ட விடிய காலில் 8, 9 தான் எழவே முடியுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் எனக்கு இருக்கு. இப்பதான் வந்து எனக்கு டாபிக்கே புரிஞ்சுது. தேங்க்யூ சக்தி. அச்சுதன், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம். இப்ப நாங்க சொல்றதே ஏத்துக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீ அனுபவிச்சிருப்ப, உன்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும், அதுவும் சொல்லு. இது மாதிரியும் நடந்திருக்கு, இதுவும் ஏத்துக்கலாம். எல்லா ஆஸ்பெக்டும் தெரிஞ்சுக்கலாம். சோ தட் யூ வில் ஹேவ் ஒரு அப்ரோச் இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா அச்சுதன், ஏதாவது பேசணுமா? ஓகே, யா, நாங்க ஆல்ரெடி ஒரு சினாரியோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சரிங்களா? இப்பவும் நான் தெளிவா சொல்றேன், இதுதான் சரியான பதில், இதுதான் தவறான பதில்னு கிடையாது. இங்க வந்து நிறைய மேலும் இருக்கீங்க, ஃபீமேலும் இருக்கீங்க. சோ உங்களோட ஆஸ்பெக்ட் திங்கிங் என்னன்னு நீங்க சொல்லலாம். திலக், சாரி இதுல லைக் இப்போ நம்ம பேசின டாபிக் பேஸ் பண்ணி லைக் நம்ம அந்த சினாரி क्वेश्चंस கொஞ்சம் மாத்தலாம்னு எனக்கு. சரி, ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது வந்து நீங்க யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள நீங்க மேரி பண்ணிக்கிறீங்க, உங்களோட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேன்னு எடுத்துக்க முடியலன்னா ஏன் முடியல? இது யாருனாலும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களோட கருத்து என்ன, அதுதான் விஷயம். அதுதான்
கேட்ட கொஸ்டின் புரிஞ்சது தானே எல்லாரும்? இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடுங்களேன். அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, பட் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து லைக் அவங்களோட சேலரி வந்து உங்களோட ஒரு 3 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கப்ப நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? லைக் அது உங்களுக்கு ஓகே தானா? ஓகே இல்லைன்னா ஏன் ஓகே? குட். ஸோ யாருனாலே ஆன்சர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணலாம். கேள்வியே சரியா புரியலப்பா. உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, சரியா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு உன்னை விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறா, ஓகேவா? அது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்ல நாட் ஓகே அப்படின்னா ஏன் அப்படின்னு காரணம் சொல்லுங்க. ஓகேனாலும் ஏன் காரணம்? ஓகேதான்டா. இதுல நம்ம ஈகோ பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வந்து சந்தோஷமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்ப எனக்கு என்னுடைய மேரிட் சர்க்கிள்ல நான் சொல்றேன், இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் கல்யாணம் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்ப நம்ம அவங்களோட அதிகமா சம்பாதிக்கிறோம்னா அவங்களுக்கு அது சந்தோஷம் தான். அதாவது என்ன சொல்றது, அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட் ஜெண்டருக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு சொல்றேன், எல்லாரோட ஒய்ஃபும் வந்து அதுல சந்தோஷமா இருக்காங்க. ஒய்ஃப் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பசங்க அதை சொல்லி காட்ட மாட்டாங்க, எந்த ஒரு ஹஸ்பண்ட் அதை சொல்லி காட்டுறது. ஆனா ஒய்ஃப் வந்து அதை சொல்லி காட்டுவாங்க. நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இதுக்கு இது பண்ணிருக்கேன், நான் அது பண்ணிருக்கேன், நான் இதை உனக்கு பண்ணிருக்கேன்றத சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியர் அப்படி இருக்கு. 95% பொண்ணுங்க அதை பண்றாங்க. நான் வந்து என்ன சொல்றது, பொய்யா வந்து எங்கேயோ வந்து படிச்சுட்டு மேய்ச்சிட்டு சொல்லல. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நான் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கல்யாணம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதை அனுபவிக்கிறாங்க. அத ஓகே, அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிரேக் ஆயிடுச்சா? நம்ம வந்து சந்தோஷமா பண்றோம். நமக்கு இதுதான் நம்மளுடைய வந்து என்ன சொல்றது, லைஃப் கோலா நினைச்சு நம்ம சந்தோஷமா பண்றோம். அவங்க வந்து அதை வந்து ஒரு, அதாவது என்ன சொல்றது, பிரிவிலேஜ் ஒரு, அவங்க ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது, நான் அவனுக்கு போடுறேன்ற மைண்ட் செட்ல அவங்க பண்றாங்க. ஏன் அப்படி இதே தான் நானும் பண்ணுது, ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி நான் அதை பண்றேன், அவனுக்கு தெரியுமா, நான் அதை செஞ்சு காமிச்சு சொல்லி காமிச்சுக்கிட்டே அதை செய்யறாங்க. ஒரு இயல்பா ஒரு ஒரு பெருந்தன்மை இருக்க மாட்டேங்குது. வாய்ஸ் அச்சுதா சொல்றது எனக்கு புரியுது. பட் இது வந்து நீங்க அடிக்கடி எப்பயுமே சொல்லி காமிக்கிறாங்களா, இல்ல நீங்க அதை வந்து எப்பயாவது எனக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? ஏன்னா நீங்க அப்படி சொல்லியும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் டிஃபரெண்ட். பட் ஆனா நீங்க அதை சொல்லிருக்கீங்களா, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு சொல்லி? ஏன்னா சில டைம் சொல்றேன், நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்றேன், சில டைம் நம்ம அவங்க பிரச்சனைய உள்ள வச்சுட்டு அப்படி பேசிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன எடுத்துப்போம், நம்மளை குத்தி காட்டுறாங்கன்னு எடுத்துப்போன்ற வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ்னா. அந்த மாதிரி ஆகுதா, இல்ல வந்து டெலிபரேட்டா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க இது இருக்கு? ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும், உங்களை எதுவும் செய்ய வைக்கணும்ன்றதுக்காக வேணும்னே அந்த மாதிரி இருக்காதுன்னு என்னோட ஒரு தாட். அதான் நீங்க சொல்லுங்க, லைக் இத பத்தி பேசிருக்கீங்களா? ப்ரோ உங்க கேள்வியே எனக்கு சரியா புரியல ப்ரோ, உங்க கிளியரான ஆடியோவா இருக்க மாட்டீங்க. ஓகே ஓகே, சம் வாய்ஸ் வந்து பிரேக் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சோ நம்ம இருங்க, அதுக்கு இன்னும் எலாபரேட்டா போனா டைம் ஆகும், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் 5 minutes தான் இருக்கு. ராப் அப் மட்டும் பண்ணிடுறேன். அது என்ன, அவங்க வெதர் இவங்க வந்து
சேலரி வாங்குறதுனால சொல்லி காட்டுறதா இருந்தாலும் டிஸ்டர்பா இருந்ததா அவங்க கிட்ட கன்வே பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாரு. ஆமா அதான் ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா, அது எப்படி பேசணும்னு சொல்லிருக்காங்களா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இதுதான் போதுமானது. நீ சரியா ஏன்னா சொல்ல ஏன்னா அது இது ஒரு விஷயம் தடவை சொன்னாவே வந்து நிறைய விஷயம் வெளியில வந்துரும். ஏன்னா அவங்க வேற ஒரு எண்ணத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனைய நான் சொல்றேன் அந்த மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படி சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துட்டா கிளியர் ஆயிடும் நான் சொல்றேன். ஓகே நான் வந்து கேட்டேன், அசிஸ்டன்ட்ட கேட்டேன், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டா பேசிருக்கீங்களா? அதாவது ப்ரோ இது பல வாட்டி நடந்திருக்கு. நான் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆனது வந்து என்ன சொல்றது, ஒய்ஃப் வந்து ஒர்க் எல்லாம் போல. பட் நான் வந்து சொல்றேன், எனக்கு நான் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல. எனக்கு பேஷனுக்காக நான் ஏதாவது செய்யலாம்னு இருக்கிறப்போ ஒய்ஃப் ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ நீ ஆம்பளே கிடையாதுப்ப, நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், நீ வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு வாட்டி மேரேஜ் ஆயிடுச்சுட்டோம்னா நம்ம தான் கடைசி வரைக்கும் அது நம்ம செய்யற சந்தோஷம் தான். நமக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கும்ல. நான் ஏதாச்சும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்போம், இப்பதான் ஒரு வேலை செட்டில் ஆயிருக்கும். ஆனா இது நமக்கான வேலை இல்லையோ, நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு டைம் கொடுங்களேன், ஒரு 6 மாசம் இல்ல 3 மாசம் டைம் கொடுங்களேன், நான் ஏதாவது மாத்திக்க ட்ரை பண்றேன்னா இல்ல நீ இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற இது வந்துடும். சரி நமக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, என்னோட கல்யாணமான எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே வந்து ஒய்ஃப் ஏதாவது வேலைக்கு போனா தொடர்ச்சியா மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வேலை இல்லாம, அவனு துபாயில தான் இருந்தான், இப்ப ஊர்ல இருக்கான், இப்ப வேலை இல்லாம இருக்கான். அந்த ஒய்ஃப் வந்து அவனை தொடர்ச்சியா மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அவன் வந்து துபாயில இருக்கிறப்போ ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான். ஒருத்தன் வந்து அவனுக்கு அந்த பொட்டன்சியல் இல்லாம இல்ல, ஒருவேளை இது நம்மளுடைய பேஷன் இல்லையோ, நம்ம தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கோமோ, நம்ம ஏதாவது மாத்தலான்ற ட்ரை பண்றப்போ அவன் வந்து சொசைட்டியால வந்து பயங்கரமா வந்து அடி வாங்குறான். ஆணாதிக்க சமுதாயம் ஒண்ணும் கிடையாது, சமுதாயம் அவ்வளவுதான். சமுதாயத்துல வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதான் செய்யுது, பசங்களுக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. காமனான ஒரு சொசைட்டில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அதிகமா பாதிக்கப்படுறோம். நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, நமக்கான மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் முக்கியம். அது மட்டும்தான் சொல்லிட்டேன்டா. சரி அச்சு, அவரு தெளிவா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சண்டே கான்வர்சேஷனா எடுத்துட்டு போக சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணலாம். சரியா? இப்ப நீ பேசுறது அவங்க பேசுறது அப்படி சண்டையா இந்த சண்டே கான்வர்சேஷனா நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதான்டா நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்ற மாதிரி. அதாவது நம்மளுடைய பல நாள் வந்து சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி, சில அசாத்தியமான சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருப்போம்ல, மூச்சில் அடிச்ச மாதிரி கேட்டுறாங்க, நீ எனக்காக என்ன செஞ்சன்ற மாதிரி. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு தெரியும் வந்து நம்ம லவ் மேரேஜ், நான் வந்து வீட்டை எதிர்த்துதான் கல்யாணம் பண்ணேன். அப்ப இவ்வளவு ஒரு நம்மளை போட்டு இது பண்றப்ப நமக்கு எப்படி இருக்கும்? அட பாவி வந்து அட பாவின்ற மாதிரிதான் இருக்கு. சரி நம்ம மட்டும்தான் விக்டிம்னு பார்த்தா பல பேர் இந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அதை சொல்லக்கூடாது வெளியே. சொன்னா வந்து சொன்னா அதை ஒரு அசிங்கமா வந்து நினைக்கிறாங்க. சரி அப்ப அவங்க பண்ற தப்பை எப்பதான் அப்ப வந்து அவங்களுக்கு சொல்லி காட்டுறது? அதாவது அந்த தப்பையும் அவங்களுக்கு சொல்லி காட்டக்கூடாதான். அவங்க ஏதாவது தப்பு செய்யறாங்க, அதை நம்ம சொல்றோம்னா, நீ எப்ப பார்த்தாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு. ஏமா நீ இப்ப அவங்க நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் இது பண்றேன்னா நான் ஏதாவது தப்பு செஞ்சேனான்னு கேட்கிறேன். சில சொல்றாங்க, சரி நான் அதை மாத்திக்கிறேன் நான் சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஏதாவது நீங்க சில விஷயம் தப்பா பண்றீங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்றேன், அதை வந்து அவங்க அப்படி எடுத்துக்கிறது இல்லை. இப்ப நான் நினைச்சேன், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன்ல, சரி நான் தப்பு பண்றேன்ல, நான் அதை மாத்திக்கிறேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்க தப்பு செஞ்சாலும் நம்ம தான் போய் வந்து அதை வந்து திடீர்னு பேசாம போயிடுவாங்க. அவங்க தான் தப்பு பண்ணிட்டு அவங்களே பேசாம போயிடுவாங்க. நம்மளே சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப இதுனா குழந்தை, எல்கேஜி குழந்தையாது ஒவ்வொரு வாட்டியும் வந்து தடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. இதை
வந்து ஒரு காமனான ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப எல்லாமே. சரி நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பார்த்தா, நம்ம கூட இருக்கிற இங்க வேலை செய்யறவங்க அவங்களோட என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணன் 35 வயசு 40 வயசுல ஒரு சேட்டா தான் இருக்காரு. சேட்டாவோட கொண்டாட்டி சரி ஒரு கொஞ்சம் சீனியர் பீப்புளுக்கு மாறணும் பார்த்தா 50 வயசுல நம்ம அண்ணன் ஒருத்தர் கீழ் ஃப்ளோர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆள் கொண்டாட்டி தான் பண்ணுது. என்னடா அது யூனிவர்சல் ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கேன்னு இது பண்ணது. தனியா பர்சனலா நம்ம தெரபி செஷன் வச்சுக்கலாம் அச்சுதன். சரியா? சரி. ஓகே, தேங்க்யூ. யாரெல்லாம் வந்தீங்க, ஹோப் இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை பத்தின வேறு கருத்து இருந்தாலும் பர்சனலா எனக்கும் ஷேர் பண்ணலாம், இல்ல குரூப்ல கூட போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கிறேன். பிருத்திவி, நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன்? இல்ல நானுமே தேங்க்ஸ் தான். அப்புறம் மற்றவங்களாம் ஷேர் பண்ண விஷயங்கள்ல ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் ஷேர் பண்ணதுதான் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். செஷன் திரும்ப நிறைய பண்ணலாம். இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலையும் வரவீங்க, பார்க்கலாம். குட். தேங்க்யூ. பை பாய். பாய். தேங்க்யூ. யா